வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வெளியாக இருக்குது. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் இளநிலை உதவியாளர், அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, லேப் டெக்னீஷியன், பல்நோக்கு பணியாளர், சிகிச்சை உதவியாளர், மருந்தாளுநர், இப்படி பல்வேறு பதவிகளுக்கு வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கெல்லாம் கல்வி தகுதி என்ன, இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய தகவல்களை நம்ம முழுமையாக பார்த்தலாம். டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி நோட்டிஃபிகேஷன். ஸோ இவங்க தான் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பதவிகள், அதற்கான கல்வி தகுதி என்ன, அதற்கான சம்பளம் எவ்வளவு, வேக்கன்சிஸ் எவ்வளவு, ஸோ இந்த தகவல்களை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஒவ்வொரு பதவியுமே பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு மருத்துவமனைகளுக்கு தனித்தனியாக அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன், அதாவது ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த பதவிகள் 50 பெட்டட் இன்டகிரேட்டட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தேனி. ஸோ இந்த மருத்துவமனையில் பணிபுரிவதற்கு தான் இப்போ ஃபஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய வேகன்சிஸ்லாம் வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த பதவி 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்க SSLC பாஸ் பண்ணிவிட்டு டைப்பிங், கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 14,500. அடுத்து நர்சிங் தெரபிஸ்ட், தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட், மொத்தம் 19 வேகன்சிஸ் கொடுக்குறாங்க. இவங்க டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 13,000. அடுத்து ஃபார்மசிஸ்ட், மருந்தாளுநர். ஸோ இந்த பதவிக்கு 3 வேகன்சி. டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா, டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி. ஸோ இந்த கோர்ஸ் பண்ணிங்கன்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு மாத சம்பளம் 15,000. அடுத்து லேப் டெக்னீஷியன், இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 2. டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கிரேட் 2. இந்த கல்வி தகுதி இருந்தது அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 13,000. அடுத்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர், 29 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டட். ஸோ 8ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 8,950 பர் மந்த்து. அடுத்து ஆயுஷ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரு இன் GH நாம் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் ஒர்க் பண்ணுறதுக்கான வேகன்சிஸு. இதில் கன்சல்டன்ட் யோகா, இவங்க நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுக்குறாங்க. இவங்க டிகிரியில் BNYS பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 40,000. அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 10,000. அடுத்து கன்சல்டன்ட் யோகா, இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. டிகிரி இன் BNYS, மாத சம்பளம் 40,000. அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 10,000. அடுத்து தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட், நம்பர் ஆஃப் வேகன்சி 2. ஒரு மேல் ஒரு ஃபீமேல், ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இந்த வேலைக்கு தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி, இவங்க மாத சம்பளம் 15,000. அடுத்த பதவி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதில் ஒரு வேகன்சி. 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 10,000. அதுக்கு அடுத்த பதவி மஸ்குலோஸ்கெல்டல் டிசார்டர் நாம் ஸ்கீமில் இந்த வேகன்சிஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட், நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இதில் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி, இவங்களுக்கான மாத சம்பளம் 15,000. அடுத்து தெரபியூட்டிக் அசிஸ்டண்ட்டு, நம்பர் ஆஃப் வேகன்சி 1. டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி, இதான் உங்களுக்கான கல்வி தகுதி. மாத சம்பளம் 15,000. அடுத்து ட்ரைபல் மெடிக்கல் மொபைல் மெடிக்கல் யூனிட்டு. ஸோ இதில் கன்சல்டன்ட் ஆயுர்வேதா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிகிரி இன் BAMS, இவங்களுக்கு மாத சம்பளம் 40,000. அடுத்து ஃபார்மசிஸ்ட்டு, நம்பர் ஆஃப் வேகன்சி 1. டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதா ஆர் இன்டகிரேட்டட் ஃபார்மசி. ஸோ இதில் ஏதாவது ஒரு கல்வி தகுதி முடிச்சிங்க அப்படின்னாலே இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 15,000. ஸோ அடுத்த பதவி ஃபார்மசிஸ்ட்டு, டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதா ஆர் இன்டகிரேட்டட் ஃபார்மசி. ஸோ இந்த கோர்ஸில் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இவங்களுக்கு மாத சம்பளம் 15,000. நம்பர் ஆஃப் வேகன்சி 1. அடுத்து கன்சல்டன்ட் யோகா, இதில் ஒரு வேகன்சி. டிகிரி இன் BNYS பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 40,000. அடுத்த பதவி தெரபியூட்டிக் அசிஸ்டண்ட்டு, நம்பர் ஆஃப் வேகன்சி 1. டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி. ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. மாத சம்பளம் 15,000. ஃபார்மசிஸ்ட்டு, நம்பர் ஆஃப் வேகன்சி 1. டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 15,000. அடுத்து NRHM அந்த ஸ்கீமில் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. இவங்க டிகிரி இன் BHMS பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 14,000.
அடுத்து ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் யோகா, நம்பர் ஆஃப் வேகன்சி 1, டிகிரி இன் BNYS, மாத சம்பளம் 34,000. அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், நம்பர் ஆஃப் வேகன்சி 2, 8th ஸ்டாண்டர்ட் பாஸ்டு, இவங்களுக்கான மாத சம்பளம் 8,500. ஸோ அடுத்த வேகன்சிஸ் வந்து நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கேன்சர், டயபெட்டிக்ஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக் நாம் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் வந்துட்டு என்னென்ன பதவின்றதை பார்க்கலாம். இதில் வந்து சித்தா டாக்டர் PG குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 1, MD சித்தா பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் மாத சம்பளம் 60,000. அடுத்து யோகா ப்ரொஃபஷனல் BNYS குவாலிஃபிகேஷனு, நம்பர் ஆஃப் வேகன்சி 1, டிகிரி இன் BNYS பண்ணியிருந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 28,000. அடுத்து ஃபார்மசிஸ்ட்டு, நம்பர் ஆஃப் வேகன்சி 1, இவங்க டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி பண்ணவங்க விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 20,000. ஸோ இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸ், 50 பெட்டட் இன்டகிரேட்டட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், கே விளக்கு, தேனி டிஸ்ட்ரிக்ட், 625-512. ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பங்கள் அனுப்பணும். ஓகே, இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்னன்றதை பார்த்துடலாம். Application along with the following mentioned documents have to be sent to the above mentioned address on or before 24/11/2025 5 PM. ஸோ விண்ணப்பம் அனுப்புறதுக்கான கடைசி தேதி 24/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே நம்ம விண்ணப்பங்கள் சென்று சேர்கிற மாதிரி அனுப்பணும். டவுன்லோட் த நோட்டிஃபிகேஷன் அலாங் வித் அப்ளிகேஷன் ஃபார்ம் https.theni.nic.in. ஸோ தேனி மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேருந்து நம்ம இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அந்த வேலைக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை முழுமையாக பூர்த்தி செய்து தான் நம்ம வந்து விண்ணப்பங்கள் அனுப்புகிறோம். ஸோ இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ இது மாதிரியான சான்றிதழ் நகல் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஷுட் பி செல்ஃப் அட்டஸ்ட் பை த அப்ளிகன்ட். ஸோ அந்த விண்ணப்பங்கள் மற்றும் உங்களுடைய சான்றிதழை வந்து நீங்களே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் நேம் ஆஃப் த போஸ்ட் மஸ்ட் பி மென்ஷன்ட் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அவுட்டர் என்வலப் ஆஃப் த போஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய விண்ணப்பத்துலேயும் உங்களுடைய அந்த விண்ணப்ப உரை மேலேயும் நீங்கள் என்ன ஸ்கீமில் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றது தெளிவாக குறிப்பிடணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். தோஸ் ஹூ அப்ளை ஃபார் மோர் தென் ஒன் போஸ்ட் ஷுட் கிவ் செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார் ஈச் போஸ்ட் ஃபார் ஈச் ஸ்கீம். ஸோ நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனியான விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கீம் வேறு ஸ்கீமாக இருந்தாலும் சரி, வேறு பதவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தனித்தனி விண்ணப்பங்கள் கொடுக்கணும். The posts are on contractual basis for the period of 11 months and will not be made permanent anymore. ஸோ இந்த வேலை எல்லாமே 11 மாத ஒப்பந்த அடிப்படையில் தான் வழங்கப்படுது. ஸோ பணி நிரந்தரம் செய்யப்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ரிசீவ்ட் ஆஃப்டர் டியூ டேட் வில் நாட் பி அக்செப்டட். ஸோ வந்து அந்த கடைசி தேதிக்கு பின்னால் வரக்கூடிய விண்ணப்பங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த முழுமையான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி அது கூடயே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டையும் டவுன்லோட் பண்ணி ஸோ அதை பயன்படுத்தி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்த சுகாதாரத்துறை சார்ந்த அந்த தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ நீங்கள் வந்து சுகாதாரத்துறை சார்ந்த கல்வி தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.